ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டிசம்பர் பூ பாருங்கள், பிங்க் கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக பூத்துருக்காங்க. நேற்று பூத்ததெல்லாம் பாருங்கள், தண்ணி விட்ருக்கேன், அதுக்குள்ளே விழுந்து கிடக்குறாங்க பாருங்கள். பறிக்காதனால சரி அழகாக இருக்கட்டும் கார்டன்னு பறிக்கிறதில்ல. இங்கே பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள். பஞ்சாக பூத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா வந்திருப்பாங்க. தண்ணி இன்றைக்கி தான் விட்டுறேன். இதுக்கு எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இயர்லி ஒன்ஸ் தான் பூப்பாங்க. டிசம்பர் மாதம் வந்தால் பூக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரலும் நல்லா வெயிலுக்கு பூ கொடுப்பாங்க. இந்த ஒரு 4-5 மாதத்துக்கு நல்லா பூ எடுத்துகிட்ருப்பாங்க. பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் வரலுமே நல்லா வாடாமல் நல்லா இருப்பாங்க, நிழலில் இருக்கிறதுனால. இந்த மாதிரி தண்ணியை மட்டும் நம்ம நிறைய கொடுத்துட்டு வந்தோம்னா செடி காயாமல் நல்லா இருப்பாங்க. இது வளர்ப்புங்கிறது ரொம்ப எளிமை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, பாருங்கள், நான் காட்டுற மாதிரி இந்த ஒரு ஸ்டிக்கு உடைச்சி இது வரலும் உடைச்சிட்டு மொட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வரலும் உடைச்சிட்டு எங்கே நான் காட்டுறது தெரில. இந்த ஸ்டெம்மை உடைச்சிங்க ஒரு தொட்டிக்குள்ளே வச்சிங்கன்னா புது செடி வந்துடுவாங்க. மெலிசான ஒரு ஸ்டெம்மு உடைச்சி வச்சுங்க, வேர் தேவையில்லை. இதுக்கு விதையெல்லாம் இது வராது. சின்ன குச்சை ஒடிச்சு வச்சிங்கன்னா இந்த அளவு ஒரு குச்சி இருந்தால் கூட போதும். ஒடிச்சு வச்சிங்கன்னா புது செடி அழகாக வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் அழகாக பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு கட்டி வச்சுடலாம், சாமி கூட வைக்கலாம். டிசம்பர் வைக்க மாட்டாங்க, நம்ம வச்சுக்கலாம் அழகாக. இல்லை கார்டனில் அழகாக இருக்கட்டும்னு விட்டுறலாம். கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கும் கொட்டை புண்ணாக்கும் கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பூக்க ஆரம்பிப்பாங்க. நான் அதெல்லாம் நான் வைக்கலை, வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வைக்க டைம் இல்லை. பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள். இடம் இருந்தால் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வச்சு பயன்படுத்துங்க. ஒரு சின்ன ஸ்டெம் கிடச்சா போதும், குட்டி ஸ்டெம்மாக இருந்தாவே போதும். இது பராமரிப்பு அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, தண்ணி விட்றது தான். வேணும்னா கொஞ்சம் உரம் போடலாம், அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்க காய்கறி கழியை கூட ஊற்றலாம். சாதம் வடிக்கிற கஞ்சி, காய்கறி வேஸ்ட்டு, இந்த மாதிரி அதை அரைச்சி மிக்சியில் அரைச்சி தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தோம்னாலும் நிறைய பூ எடுப்பாங்க. பார்க்கவும் கண்ணுக்கு அழகாக இருக்கும், வச்சுங்களாம் தலையில். ஓகே, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தென் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஓகே, பாய், see you.